சட்டம் இணைச்சட்டம் 27:17 தன் அயலானுடைய எல்லைக்குறியை மாற்றுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கூறப்பட்டுள்ளது. உண்மை, இங்கு எல்லைக்கல் என்பது வெறும் கல் அல்ல, அது கடவுள் அந்தந்த கோத்திரத்திற்கு பிரித்துக் கொடுத்த சுதந்திரம். மனிதன் அந்த பெயரை மாற்ற முற்படுவது இறைவனின் கட்டளையை மீறுவதாகும். தமிழகத்தின் நடுகல் மற்றும் எல்லை கற்கள். தமிழக வரலாற்றில் ஊர் எல்லைகளை தீர்மானிக்க எல்லை கற்கள் நடப்பட்டன. ஆதாரம்: பல ஊர்களில் இன்றும் எல்லை பிடாரி அல்லது எல்லை கருப்பன் போன்ற சிறு தெய்வ கோவில்கள் ஊரின் எல்லையில் இருப்பதைக் காணலாம். உண்மையில் அவை ஒரு காலத்தில் நடப்பட்ட எல்லை கற்கள்தான். அந்த கல்லுக்கு பெயரிட்டு அதை ஒரு தெய்வமாக மாற்றியதன் மூலம் ஊரின் எல்லை சிதையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உள்நோக்கம் நிறைவேற்றப்பட்டது. அசைக்க முடியாத நம்பிக்கைக்கான அறிவியல் விளக்கம். ஒரு திறந்த வெளியில் இது என் நாடு என்று சொன்னால் அதற்கு வலிமையில்லை. ஆனால் அங்கே ஒரு கல்லை ஊன்றி அதற்கு ஒரு பெயரிட்டு அதை ஒரு செய்தியாக மாற்றும்போது அது தலைமுறைகளை கடந்து நிற்கும் ஒரு உண்மையாக மாறுகிறது. ஒரு முக்கிய தொடர்பு. ஒரு பெயரோ அல்லது ஒரு எல்லை கல்லோ மனிதன் தன்னிச்சையாக வைப்பது அல்ல. அந்த நிலத்தின் எதிர்காலத்தையும் அங்கு வாழப்போகும் மக்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு இறைவனே ஒரு மனிதனின் புத்தியை தூண்டி அந்த பெயரை அல்லது அடையாளத்தை அங்கே நிலைநிறுத்துகிறார். நோவாவுக்கு பேழை எப்படி ஒரு பாதுகாப்பான எல்லையாக இருந்ததோ அதுபோல இந்த கற்கள் ஒரு தேசத்தின் பாதுகாப்பான எல்லைகளாக இருந்தன. நிலமும் பிரபஞ்ச சக்திகளும். இந்த தகவல் மிகவும் நுட்பமானது மற்றும் ஆழமான வான்பொருளியல் ஆர்க்கியோஅஸ்ட்ரானமி மற்றும் புவிசார ஆன்மீகம் ஜியோமான்சி உண்மைகளுடன் தொடர்புடையது. ஒரு தேசத்தின் பெயரோ அல்லது எல்லைக்கல்லோ மாற்றப்படும்போது அந்த நிலத்திற்கும் பிரபஞ்ச சக்திகளுக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்படும். இதற்கான ஆதாரங்களையும் விளக்கங்களையும் நாம் பல கோணங்களில் பார்க்கலாம். வான்பொருளியல் ஆதாரம் ஆர்க்கியோஅஸ்ட்ரானமி. பண்டைய நாகரீகங்கள் எகிப்து, மெசபடோமியா மற்றும் சிந்து சமவெளி தங்கள் நகரங்களையும் எல்லைகளையும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர முகத்தை நோக்கியே அமைத்தனர். உதாரணம்: எகிப்தின் பிரமிடுகள் ஓரியான் நட்சத்திர மண்டலத்தின் நேர்கோட்டில் அமைக்கப்பட்டவை.